Hi friends, welcome back to Ammus Cuisine. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ரெசிபி கீமா எக் மசாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவுக்கு சில்லி தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அது கூடவே குழம்பு தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த மசாலாவோடைய நம்ம எடுத்து வச்ச முட்டையும் ஆட் பண்ணிட்டு அதையும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்லா சூடேற வைங்க. இது பாருங்கள், நல்லா சூடேறிச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீமா எக் மசாலா ரெடி.
நம்ம அதை பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.